வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு சூப்பரான எபிசோட் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா கோவிட் வந்தது பாத்தீங்களா, அந்த டைம்ல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்திருப்பாங்க. ஏறக்குறைய அப்பதான் ஷூட்டிங்கும் எடுத்திருக்காங்க போல. இந்த எபிசோடோட கதை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா முடிவு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். நான் முதல்ல பிளாட் என்னன்றதை சொல்றேன். கோவிட் டைம்ல யாருமே வீட்டை விட்டுலாம் வெளியே வரக்கூடாது பாத்தீங்களா, அப்படி சில பெண்கள் அதையும் மீறி வரும்போது அவங்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது. யார் இந்த விஷயத்த பண்றா, இந்த விஷயத்த சாதகமா யூஸ் பண்ணி எவனோ ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான், அது யாருன்றதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி போலீஸுங்க விசாரணை பண்றாங்க. அப்படி விசாரணை பண்ற போலீஸ்க்கு நிறைய அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்னன்றதை இந்த கதையை ஃபுல்லா கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே பின்னாடி நடக்க போற ஒரு சீனை முன்கூட்டியே காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆர்த்தின்ற ஒரு பொண்ணு மாஸ்க் எல்லாம் போட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை திடீர்னு கல்ல வச்சு யாரோ மண்டையிலேயே அடிக்கிறாங்க. இந்த பொண்ணு கீழே விழுந்து கிடக்கிற போது எல்லை மீறி நடக்கிறாங்க போல. அப்படியே கட் பண்ணி இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. கோவிட் டைமா இருக்கும். இப்ப ரவின்ற ஒரு நபரு எனக்கு சரக்கு வேணும், அப்படி இல்லைன்னா மாடியில இருந்து குதிச்சிருவன்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் பேரு பிந்து அப்படின்றது. அதே மாதிரி தங்கச்சியும் வீட்டுல தான் இருக்காங்க. அவங்க பேரு சந்தியா அப்படின்றது. அண்ணன் கீழே இறங்குன்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. அதே மாதிரி ஒய்ஃபும் கீழே இறங்குங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு சரக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இவருமே அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்க ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுல ஆர்த்தின்ற ஒரு பொண்ணு மட்டும் தனியா இருக்காங்க. ஆர்த்தியோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் போலீஸ் அதிகாரியா இருந்திருப்பாரு போல. அதிகாரியா இருந்து ரிட்டையர்லாம் ஆயிட்டாரு. இப்ப கோவிட் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. என்னதான் இருந்தாலும் போலீஸோட பொண்ணுல, அதனால போலீஸுங்க சப்போர்ட் பண்றதுக்காக அந்த பொண்ணுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் வாங்கிட்டு தந்துட்டு இருக்காங்க. எதனால எங்க கிட்டயே கேளுமா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுமே அப்பா எப்ப வீட்டுக்கு வருவாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடுமா, கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போதுதான் பக்கத்து வீட்டுல ரவி கத்திட்டு இருக்கான் பாத்தீங்களா, அது கேக்குது. இவங்களுமே என்ன ஏதுன்னு பாக்கணும்ன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரவியோட அப்பாவும் கீழே இறங்குன்னு சொல்றாரு. அவன் கண்டுக்கவே மாட்டான். இப்ப வந்த போலீஸுங்க கீழே இறங்குன்னு சொல்றாங்க. எனக்கு சரக்கு வேணும், ஏற்பாடு பண்ணுவீங்களா, நான் கீழே வரேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரக்கு தானே, எங்களுக்கு வேண்டிய இடத்துல சரக்கு கிடைக்கும், நாங்க வாங்கி தரோம், இப்பயே கால் பண்றேன், இறங்கி வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. உண்மையிலேயே சரக்கு வாங்கி தருவீங்களா அப்படின்ற மாதிரி இவனுமே இறங்கி கீழே எல்லாம் வந்துடுறான். இப்ப கீழே வந்தோடனே இன்ஸ்பெக்டர் போட்டு அடி அடிச்சிட்டு இருக்காரு. அவன் உயிர் போயிடுமான்னு பயத்துல இருக்கான். நாய உனக்கு சரக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப இவனை போட்டு அடிச்சவரு இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டு போனோன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப இவனோட ஒய்ஃப் பிந்து இருக்காங்கல்ல, சார் தெரியாம பண்ணிட்டார் சார், ஸ்டேஷனுக்குலாம் வேணான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட கெஞ்சி கேக்குறாங்க. எல்லாருமே கெஞ்சி கேட்கறதுனால இன்ஸ்பெக்டரும் இவனுக்கு வார்னிங் கொடுத்துட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் அடிச்சதுல இவனுக்கு காயம் ஏற்பட்டிருக்கும். இவனோட ஒய்ஃப் பிந்து இருக்காங்கல்ல, காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் தங்கச்சியும் இவன் வீட்டுல தானே இருக்காங்க. அவங்க பேரு சந்தியான்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி சந்தியா கேட்கும் போது இவனுமே சந்தியாவை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறான். நீ எதுக்காக இந்த வீட்டுல இருந்துட்டு இருக்க, சீக்கிரம் புருஷன் வீட்டுக்கு போக வேண்டியது தானே, உனக்கும் சேர்த்து செலவெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு, எனக்கு கடுப்பா இருக்குன்ற மாதிரிலாம் தங்கச்சியை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இந்த குடும்ப தலைவரோட பேரு மனோகர்னு சொல்லியிருப்பேன். இவரை பொறுத்த வரைக்கும் மல்லிகை கடை வச்சிருப்பாரு போல. இப்ப பிசினஸ் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காரு. இவர் ஒருத்தர் கிட்ட இருந்து நிறைய காசு வாங்கியிருப்பாரு. இப்ப அவர்கிட்ட இருந்து கால் வருது. அவர் பேரு மகேஷ் அப்படின்றது. யோ மனோகர், எப்ப நான் தந்த காசை தருவேன்ற மாதிரி கேட்கிறாரு. கோவிட் டைம், வியாபாரம்லாம் சுத்தமா கிடையாது, இதெல்லாம் முடியிட்டோம், நான் காசை தந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, சீக்கிரமா எனக்கு காசு வரணும், என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, வீட்டுக்கு பெரிய பிரச்சனை பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் மனோகர் சொல்றாரு. இந்த மனோகரை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் இருப்பான். அவன் பேரு வருண் அப்படின்றது. பையனோட ஃப்ரெண்டுமே அசிஸ்டன்ட் மாதிரி வேலை பார்க்கறான் போல. அதாவது இந்த மனோகரை பொறுத்த வரைக்கும் சாராயம் பிசினஸ் பண்ணிருப்பாரு. இவருக்குமே இப்ப பிசினஸ் சரியா ஓடுறது கிடையாது. இப்ப பையன் கிட்டயும் அந்த ஃப்ரெண்டு கிட்டயும் இவர் கோவப்படுறாரு. காசை வாங்கினவனும் காசை திரும்பி தரமாட்டான், நம்ம பிசினஸ்லயும் காசு கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னே தெரியலன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எப்படியாவது நைஸா பேசி காசு கொடுத்தவங்க கிட்ட இருந்து நான் காசை வாங்கிடுறேன்ற மாதிரி பையன் சொல்றான். ஏதோ பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி இவருமே பசங்க கிட்ட சொல்றாரு. இப்ப சந்தியாக்கு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது. ஹஸ்பண்ட் பேரு தேவா அப்படின்றது. தேவாவை பொறுத்த வரைக்கும் இப்ப கிளீன் பண்ற வேலை எல்லாம் அவர் பண்ண வேண்டியதா இருக்கு. நீ எப்பதான் வருவன்ற மாதிரி கேட்கிறாரு. நானும் வரணும் தான் நினைக்கிறேன், ஆனா கோவிட் டைம்லங்க இங்க இருந்து கிளம்ப முடியல அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ சீக்கிரமா இந்த இடத்துக்கு வரணும். ஏற்கனவே என் ஆபீஸ்ல இருக்க ஒருத்திக்கிட்ட நான் க்ளோஸா பழகுறது உனக்கு தெரியும்ல, நீ மட்டும் வரதுக்கு லேட் ஆச்சுன்னு வச்சுக்கோ, பேசாம அவளையே நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சம் மிரட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். என்ன நம்ம புருஷன் இப்படி பேசுறாரு, இவர் பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க.
அப்பாவால அனுப்பி வைக்க முடியாதுல்ல, வேற எப்படியாவது நம்ம போனோன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு அண்ணனோட ஞாபகம் வருது. அவரை பொறுத்த வரைக்கும் வண்டி ஓட்டுற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த அண்ணன் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்ற மாதிரி இவங்களுமே கால் பண்றாங்க. அண்ணன் நீங்க லோட்லாம் கொண்டு போவீங்கல்ல, இந்த வழியா கொண்டு போவீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா கொண்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ணன் என்னையும் கூட்டு போக முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லமா செக்கிங்லாம் பலமா இருக்கும், அப்பெல்லாம் கூட்டு போக முடியாதுன்னு சொல்றாரு. அண்ணன் ப்ளீஸ் என்ன கூட்டு போங்க, என் வீட்டுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, நான் போலனா அவர் என்ன முடிவு எடுப்பாருன்னே தெரியலண்ணே ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சரிமா இவ்வளவு காசு மட்டும் தான், நான் கூட்டு போறேன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் மறுநாள் காலையில சீக்கிரமா வந்துருன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவர் பேரு கோபால் அப்படின்றது. இப்ப இவங்களுமே துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணியும் எங்க கிளம்பிட்டு இருக்கன்னு கேட்கும்போது, அண்ணி கோபால் அண்ணன் கூட சேர்ந்து இந்த ஊரை விட்டு கிளம்ப போறேன், தயவு செஞ்சு அப்பா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் சொல்லாதீங்க, அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி ஓகே ஓகே நான் அவங்க கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அண்ணியுமே சொல்றாங்க. ஆனா நீ போறது எனக்கு சரியா படலன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல அண்ணி என் புருஷன் பண்ணக்கூடிய ஆளுதான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஏற்கனவே அந்த பொண்ணு கூட கொஞ்சம் க்ளோஸா பழகிட்டு இருக்கான், நான் மட்டும் போலனா வீட்டுக்கே கூட்டு வந்துருவான், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கோவிட் டைம் யாருமே வெளியே இருக்க மாட்டாங்கல்ல, இவங்க மட்டும் தனியா நடந்து போயிட்டு இருக்கும் போது யாரோ நெருங்கி வந்து இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் இந்த கொரோனாக்கான முன் ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான முன் ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ ஒரு லேடி இருக்காங்கல்ல, சார் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சந்தியா தான். சந்தியாவோட தலையில அடிபட்டு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. இன்ஸ்பெக்டருமே என்னாச்சுன்னு கேக்குறாரு. இப்ப வேகமா ட்ரீட்மெண்ட்லாம் தந்து இந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணுமே இவங்க கிளம்பி போனாங்கல்ல அதை பத்திலாம் சொல்றாங்க. அப்படி போகும்போது யாரோ கல்ல வச்சு என் மண்டையிலேயே அடிச்சிட்டாங்க சார், அதே மாதிரி வந்தவங்க என்கிட்ட எல்லை மீறி நடந்துட்டாங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றாங்க. இவங்க மயக்கத்துல இருக்கும் போது எல்லை மீறி நடந்திருக்காங்க போல. ஒருத்த மட்டுமா இல்ல 2-3 பேரா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சார் எத்தனை பேருன்றது கூட எனக்கு தெரியல சார், நான் மயக்கத்துல இருந்தேன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றாங்க. சரி நீ கிளம்புனது யாருக்கெல்லாம் தெரியும்ன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, கோபால்னு ஒரு அண்ணன் மூலியமா தான் கிளம்பலாம்னு நினைச்சேன் சார், கோபால் அண்ணன் கூட கிளம்புறத பத்தி என்னோட அண்ணி கிட்ட மட்டும் நான் சொன்னேன்ற மாதிரி சொல்றாங்க. சோ இவங்க கிளம்புறது கோபாலுக்கு மட்டும் தானே தெரியும், ஒருவேளை கோபாலே இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி கோபால் அப்படின்ற அந்த நபரை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. உங்க அண்ணி கிட்ட மட்டும் தான் சொன்னீங்களா, மத்த யார்கிட்டயும் சொல்லியா, நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சரி என் அண்ணி கிட்ட மட்டும் தான் சொன்னேன், மத்தபடி யார்கிட்டயும் நான் சொல்ல, அதே மாதிரி அண்ணி கிட்டயும் யார்கிட்டயும் நீங்க சொல்லாதீங்க, நான் பாட்டுக்கு கிளம்பிடுறேன்ற மாதிரி தான் சொன்னேன், அண்ணியும் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி நம்ம வீட்டுக்கு போய் விசாரணை பண்ணலான்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டிட்டு கிளம்புறாரு. இப்ப போலீஸ் ஜீப் வந்தோன்னா நம்ம வீட்டுக்கு தான் வராங்களான்ற மாதிரி ஆர்த்தி யோசிக்கிறாங்க. ஆனா வண்டியை விட்டு சந்தியா காயத்தோட இறங்குறத பாக்குற ஆர்த்தி ஆச்சரியப்படுறாங்க. இந்த லேடிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஃபேமிலியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்கல்ல, ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே இந்த சந்தியாவை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அண்ணியும் என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது, அண்ணி இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கட்டி பிடிக்கிறாங்க. என்னடி சொல்ற அப்படின்ற மாதிரி அண்ணி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப அண்ணனும் அப்பாவும் இந்த இடத்துக்கு வராங்க. இவங்களுமே ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிச்சி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அழுகுறாங்க. என்னமா சொல்ற அப்படின்ற மாதிரி அப்பாவும் இந்த இடத்துல ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. இப்ப போலீஸுங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கோபால் மேலதான் சந்தேகப்படுறாங்க. அவனுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, அவன் தான் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது கொரோனா டைம்ல இந்த டிரான்ஸ்போர்ட் பண்றவங்க எல்லாருமே பண்ணிக்கலான்ற மாதிரி பர்மிஷன்லாம் தந்திருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி இப்படி பண்ணிட்டான் போல, அவன் எங்க இருந்தாலும் நம்ம பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அவன் போன் மூலியமாவே அவன் லொகேஷனை கண்டுபிடிக்கிறாங்க. நம்மளுக்கு வருண் அசோக்னு 2 பசங்களை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பசங்க கிட்ட லோடு ஏத்துறதுக்காக இவர் வந்திருக்காரு. அதாவது இவனுங்க சரக்க கொஞ்சம் இல்லீகலா வித்துட்டு இருக்காங்க போல, அதுக்கு இந்த கோபால் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஏத்துறதுக்காக தான் வந்திருக்காரு. இவங்க அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இந்த வழியா ஆர்த்தி நடந்து போயிட்டு இருக்காங்க, மருந்து வாங்குறதுக்காக நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப இங்க இருக்க வருண் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பொண்ணை பயங்கரமா சைட் அடிக்கிறான். இவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். 2 பேருமே சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இவங்க கொஞ்சம் தப்பாலாம் கமெண்ட் அடிக்கிறாங்கல்ல, ஏன் தம்பி இப்படி பண்றீங்க, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இருங்க இன்னும் கொஞ்சம் லோடு ஏத்த வேண்டிய வேலை இருக்குன்ற மாதிரி இவங்களுமே லோடெல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க. இப்படி ஏத்திட்டு இருக்கும் போதே போலீஸ் ஜீப் இந்த இடத்துக்கு வருது. இவங்களுமே ஏத்துன லோடு இருக்கு பாத்தீங்களா, அதை வேக வேகமா குடவுன்ல போய் வச்சிடுறாங்க. இப்ப வந்த போலீஸ் அசிஸ்டன்ட் இருக்கார்ல, என்னடா கடையை திறந்து வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இவங்க 2 பேரை பார்த்து கேக்குறாரு. இல்ல சார் சும்மா பாக்குறதுக்காக தான் வந்தோம், மத்தபடி எதுவுமே இல்லன்ற மாதிரிலாம் அவனுங்க 2 பேர் சமாளிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கோபால பாக்குறதுக்காக தான் இந்த அசிஸ்டன்ட் வந்திருக்காருன்றது தெரிய வருது. கோபாலுமே என்ன ஏதுன்னு கேட்கும் போது, சந்தியான்ற ஒரு பொண்ணை வர சொல்லியிருக்க, அந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்திருக்க, எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க, அந்த பொண்ணு வரவே இல்லை சார், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரு. நீ ஸ்டேஷனுக்கு நட, எதனால ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுன்ற மாதிரி இவங்களுமே தரன்னு இவரை இழுத்துட்டு போயிடுறாங்க.
இப்ப செல்லுல வச்சு இவரை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார், அந்த பொண்ணு வரேன்னு சொன்னா நானுமே கூட்டு போறேன்னு சொன்னேன், ஆனா அந்த பொண்ணு வரவே இல்லை சார், அதனால நான் பாட்டுக்கு கிளம்பிட்டேன், நான் எதுவுமே பண்ணல சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கிளம்புறத பத்தி அண்ணியை தவிர வேற யார்கிட்டயும் சொல்ல, இதை தாண்டி உனக்கு மட்டும் தான் தெரியும், நீயும் பண்ணலனா யாரா பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் திட்டிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த கோபாலுக்கு ஒண்ணு தோணுது, சார் அந்த 2 பசங்களுக்கு தெரியும் சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன சொல்ற, எப்படி அந்த 2 பசங்களுக்கு தெரியும்னு கேட்கும்போது இவனுமே ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனை பொறுத்த வரைக்கும் அப்பப்ப அந்த 2 பசங்க கூட சேர்ந்து சரக்கு அடிக்கிறதுக்காக போவான் போல. அந்த மாதிரி 3 பேருமே சரக்கு அடிச்சுக்கிட்டே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான், நாளைக்கு எனக்கு வேற ஒரு வேலை இருக்குப்பா, அந்த பொண்ணை வேற கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எந்த பொண்ணுன்னு கேட்கும்போது, சந்தியான்ற ஒரு பொண்ணு வந்திருக்கால, அவளோட புருஷனை பாக்குறதுக்காக போணுமா, உதவி கேட்டா சரி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஓஹோ அப்படியான்ற மாதிரி இந்த 2 பசங்க கேட்டு வச்சிருப்பாங்க. சார் அந்த 2 பசங்களுக்கு தெரியும் சார், அவனுங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க விஷயத்துல வீக்கானவனுங்க, அவனுங்க கூட பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப அவனுங்க 2 பேரையும் இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்துடுறாங்க. இப்ப இவனுங்க 2 பேரையும் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கிறாங்க, போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவனுங்க 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கோபால் சொல்லும் போது சாதாரணமா கேட்டோம் சார், மத்தபடி அதெல்லாம் பெருசா நாங்க எடுத்துக்கவே இல்ல, நாங்களாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சந்தியாக்கு ஒரு இடத்துல எல்லை மீறி நடக்கப்பட்டது பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டை சந்தியா சொல்லியிருப்பாங்க, இவங்களுமே போய் செக் பண்ணிருப்பாங்க, அங்க எதுவுமே கிடைச்சிருக்காது. அதாவது காண்டம் யூஸ் பண்ணியிருந்தா கிடைக்கும்ல, அது கிடைக்குமான்னு பார்த்திருப்பாங்க, கிடைச்சிருக்காது. சோ யார் இதை பண்ணிருப்பா, இவனுங்க 2 பேர் இல்லன்னு சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி போலீஸுங்க யோசிக்கிறாங்க. இப்ப சந்தியா உட்காந்துட்டு இருக்கும் போது அண்ணி இருக்காங்கல்ல, உன் புருஷன் கிட்ட இருந்து கால் வந்திருக்குன்ற மாதிரி போனை தராங்க. இந்த ஆளுகிட்ட என்னன்னு சொல்றது, நடந்ததை சொல்லிடலாமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஹஸ்பண்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்காக வரலன்ற மாதிரி அவர் எடுத்தோன்னே கேட்கிறாரு. இவங்க பொறுமையா உண்மையை சொல்றாங்க. இவங்க பேச பயப்படுறதுனால அண்ணி தான் உண்மையை சொல்றாங்க. அதை கேட்டோன்னா அவர் ஷாக் ஆயிடுறாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. மேற்கொண்டு பேச விரும்பாம காலை கட் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா சந்தியாக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு பாத்தீங்களா, அதனால அண்ணனான ரவி சந்தியாவை போட்டு அடிச்சிட்டு இருக்காருன்ற மாதிரி இவங்களுக்கு தகவல் கிடைக்குது. இவங்களுமே வீட்டுக்கு வந்து எதுக்காகடா அடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் ரவியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ரவியுமே இந்த மாதிரி நடந்துருச்சு சார், இதுக்கப்புறம் எப்படி சார் சேர்ந்து வாழ முடியும், அதான் சார் இப்படி கோவத்துல அடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். கோவத்துல அடிச்சு என்ன ஆக போகுது, நீ தான் கவனமா பாத்துருக்கணும், நீ எதுக்காகடா சரியா கவனிக்கல அப்படின்ற மாதிரி இவர் அண்ணன் மேல கோவப்பட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சிருந்தா தடுத்திருப்பேன்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. எங்க உங்ககிட்ட தான் நான் சொன்னல அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் பிந்து சொல்றாங்க. எது இவன் கிட்ட சொன்னியான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆவறாரு. ஆமா சார் இவர்கிட்ட நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா தங்கச்சி யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா மனசு கேட்காம இவங்களுமே ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அவர் செம்ம தூக்க கலக்கத்துல இருப்பாரு. அவ எங்கன்னா போறா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்ற மாதிரி இவர் படுத்திருப்பாரு. இவர் சரியா காதுல வாங்கினாரா என்னன்றது ஒய்ஃபுக்கும் தெரியல. இவர் என்ன சொல்றாருன்னா, சார் இவ என்னமோ சொன்னா சார், சரியா புரியாம நானுமே ஏதோ சொன்னேன், மத்தபடி தங்கச்சி போறத பத்தி எனக்கு தெரியாது, அப்படி போறத பத்தி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா போக விடாம தடுத்திருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ரவி சொல்லிட்டு இருக்கான். வருண் அசோக பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் நான் போகும்போது வரும்போது குறுகுறுன்னு பாப்பாங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சந்தியா சொல்றாங்க. சோ அவனுங்க கூட பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு டவுட் வருது. இதை தாண்டி ஹஸ்பண்ட் உன்னை இதுக்கப்புறம் ஏத்துக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல, அதை பத்தியும் சந்தியா அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத, எதுனாலும் பாத்துக்கலாம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டருமே வேற மாதிரி யோசிச்சு பாக்குறாரு. அந்த புருஷன் இதுக்கு பின்னாடி இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, அந்த புருஷனை பத்தியும் கொஞ்சம் விசாரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது சந்தியாவோட புருஷனை பத்தி விசாரிக்க சொல்றாரு. அப்படி விசாரிக்கிறதுல சில தகவல் கிடைக்குது போல. இப்ப அந்த புருஷனை கஸ்டடியில எடுத்து அடி அடி நடிக்கிறாங்க. இவர் பேரு தேவான்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலா இந்த தேவா கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு கூட நெருக்கமா பழகிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரத்துல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் பிளான் வச்சிருக்காரு போல. அதுக்கு உன்னோட ஒய்ஃப் மேல ஒரு பழிய போடணும், அதாவது நீ தான் அந்த இடத்துக்கு வந்திருக்க, ஒய்ஃப் கிட்ட நீயே எல்லை மீறி நடந்திருக்க, யாரோ நடந்துக்கிட்டாங்க அதனால உன் மேல கோவப்பட்டு நான் பிரிய போறேன்னு ஒரு டிராமா பண்றதுக்கு இப்படி பண்ணிருக்க, நான் சொல்றது கரெக்டான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சரி என்ன சார் இப்படி பேசுறீங்க, என் ஒய்ஃபை விட்டு பிரியறதுக்கு நான் பிளான் போட்டுட்டு இருக்கிறது உண்மைதான், மத்தபடி நாளா இந்த இடத்துக்கு வரல சார், என் ஒய்ஃபை நாளா எதுவுமே பண்ணல சார், வேற யாரோ என்னோட ஒய்ஃப் கிட்ட இப்படி பண்ணிருக்காங்க சார், தயவு செஞ்சு யாருன்றதை கண்டுபிடிங்கன்ற மாதிரி இவன் கேக்குறான். நீ சொல்றதை வச்சுலாம் நாங்க நம்ப மாட்டோம், கண்டிப்பா உன் மேல இன்னும் சந்தேகத்தை வச்சிருக்கோன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்பதான் ஸ்டார்டிங் சீனோட கனெக்ட் பண்றாங்க. இப்ப ஆர்த்தின்ற பொண்ணு இருக்காங்கல்ல, வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது யாரோ கல்ல வச்சு இவங்களை அடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல ஆளுங்கெல்லாம் இருக்கும் போது இன்ஸ்பெக்டர்
என்னாச்சுன்னு கேக்குறாரு. சார் இன்னொன்னு பொண்ணுக்கு அதே மாதிரி நடந்திருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த பொண்ணுக்குன்னு கேட்கும்போது ஆர்த்திக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் வந்து போலீஸோட பொண்ணு இல்ல, அதனால இவங்களுமே அந்த பொண்ணுக்கு ஆறுதல்லாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்பாவால கூட பார்க்க வர முடியாது, ஏன்னா அவர் கோவிட் வந்து படுத்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணுமே யார் இதை பண்ணியிருந்தாலும் விடக்கூடாது சார், எப்படியாவது கண்டுபிடிங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கவலைப்படாதமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. எந்த இடத்துல நடந்தது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட கேட்டிருப்பார்ல, அந்த இடத்துல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஆளுங்க எல்லாருமே பிரிஞ்சு போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது கான்ஸ்டபிள் ஒருத்தர் இருக்கார்ல, சார் இங்க வாங்க சார்னு சொல்றாரு. சந்தியாவோட வீட்டுக்கு பின்பக்கம் தான் வர சொல்றாரு. இவங்களுமே வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா வேற ஒருத்தங்க இறந்தே போயிருக்காங்க. இறந்து போயிருக்கிறது யார் தெரியுமா? ரவியோட வைஃபா பிந்துன்னு ஒருத்தங்கள காட்டுவாங்கல்ல, அவங்க தான் அந்த இடத்துல டெட் பாடியா இருக்காங்க. இத பாக்குற போலீஸ் டீமுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. என்ன இந்த இடத்துல ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு, சரி அந்த ஸ்பாட்ல ஏதாவது கிடைக்குதா பாருங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. அதே சமயம் இத பத்தி இந்த வீட்டை சேர்ந்தவங்க கிட்ட விசாரிக்கலான்ற மாதிரி கதவை தட்டினா ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே இங்கதான் இருக்கீங்க, பிந்து இறந்து போனதை உங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி கேட்கறாரு. இது பிந்து இறந்து போயிட்டாங்களான்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. பயங்கரமா பாடியை பார்த்து ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. நான் அந்த ஃபேமிலி கிட்ட விசாரணை பண்றேன், இந்த இடத்துல வேற ஏதாவது கிடைக்குதா, அதாவது காண்டம் மாதிரி ஏதாவது கிடைக்குதான்றதை செக் பண்ணுங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப ஃபேமிலியை உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. பிந்து அங்க கொல்லப்பட்டிருக்காங்க, எந்த சவுண்டுமே உங்களுக்கு கேட்கலையான்ற மாதிரி கேட்கறாரு. இவங்களுமே கேட்கலன்னு சொல்றாங்க. அது என்னன்னா சந்தியா கிட்ட அவங்க பேசியிருப்பாங்க. சந்தியா பெருசா காதுல வாங்காம இவங்க கஷ்டத்தை யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. சோ அவங்களுமே வெளியே வேலை பார்க்க போறேன்னு கிளம்பி இருப்பாங்க. பிந்து வெளியே தான் துணியை துவைப்பாங்க போல, வெளியே போறேன்ற மாதிரி போயிருப்பாங்க. அப்படி போனவங்க ரொம்ப நேரமா திரும்பி வராம இருந்திருப்பாங்க. சரி வேற ஏதாவது வேலை பார்க்கறா போலன்னு வீட்டுல எல்லாருமே கேஷுவலா இருந்திருப்பாங்க. அதனால தான் நாங்க கவனிக்கல அப்படின்ற மாதிரி வீட்டை சேர்ந்து எல்லாருமே சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு ரவி மேல சந்தேகம் வருது. ரவி ஒருவேளை ஒய்ஃபை போட்டு தள்ளியிருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஏன்னா ரவி எல்லா கேள்விக்கும் பயங்கரமா திணறிட்டு இருக்கான். யார் இதை பண்ணான்றதை கண்டுபிடிங்க சார் அப்படின்ற மாதிரி சந்தியா கேட்கறாங்க. அதே மாதிரி மனோகரமே கேட்கிறாரு. கவலைப்படாதீங்க, இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சீக்கிரமா நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ரவியை கொஞ்சம் சந்தேகமா பார்த்து சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்த்தியோட அப்பாவா இருப்பாரு. இப்ப கொரோனால இருந்து வெளியே வந்துட்டாரு போல. சரி இது உங்களுக்கு கிடைச்சிருக்க மறுஜென்மோன்ற மாதிரி கூட்டு வந்த நபர் சொல்றாரு. எனக்கு மறுஜென்மெல்லாம் கிடைக்கல, என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி விரக்தியா பேசுறாரு. இப்ப வீட்டுக்கு வந்து பொண்ணை பாக்குறாரு. பொண்ணுமே நடந்த விஷயத்தை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி விடுமா, ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி இவருமே ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டருமே என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கும், ரெண்டாவது பொண்ணுக்கும் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கும். ஆனா ரெண்டாவது பொண்ணுக்கு நடந்ததுக்கு பக்கத்துல ஒரு டெட் பாடி இருந்தது இல்ல, அவங்களுக்கு பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடந்திருக்குது. சோ ரெண்டாவதா எல்லை மீறி எவனோ நடந்திருக்கான், அதை வந்து இந்த பிந்து பார்த்திருக்காங்க. அதனால தான் பிந்துவோட கதையை அவன் முடிச்சிருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அங்க தேடினதுல ஏதாவது கிடைச்சதான்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா சார், பாலித்தீன் கவர் மாதிரி எங்களுக்கு கிடைச்சதுன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. அதாவது காண்டம் கிடைக்கலன்றதுக்காக வேற ஏதோ ஒரு கவரை யூஸ் பண்ணிருக்கான் போல. இத பத்தி சொல்லும் போது எது கவரை யூஸ் பண்ணிருக்கானா, சரி என்ன மாதிரி கவரு, அது எங்கெல்லாம் கிடைக்கும்ன்றதை கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவருமே அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. ரெகுலரா இந்த மாதிரி கிரைம் எல்லாம் பண்ற ஆளுங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரையும் லாக் பண்ணோன்ற மாதிரி அந்த ஏரியால இருக்க அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் லாக் பண்ணிடுறாங்க. டே நீங்க தான் இந்த விஷயத்த பண்ணீங்களா, ஒழுங்கா சொல்லுங்க சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சத்தியமா எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி எல்லாவனும் சொல்லிட்டு இருக்கான். சோ இவங்க கிட்ட போதுமான ஆதாரம் இல்லல, அவங்களை எதுவுமே பண்ண முடியல. அதே சமயம் இவங்களுக்கு பாலித்தீன் கவர் மாதிரி கிடைச்சது பாத்தீங்களா, அந்த கவர்ல கொஞ்சோண்டு சாம்பிளும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த சாம்பிளை வச்சு ஏதாவது செக் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. ஆனா இவ்வளோண்டு சாம்பிளை வச்சு யாரோடது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது கஷ்டம்ன்ற மாதிரி டாக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலுமே செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி இவங்க அனுப்பி வச்சிருக்காங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க ஒரு சாம்பிளை தந்தாலும் எங்களால மேட்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அவ்வளவு கம்மியா தான் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி திரும்பி இவங்க லாக் ஆயிடுறாங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டர் சூப்பரா ஒரு ஐடியா தராரு. அது என்னன்னா, ரெண்டு பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேருமே கோவிட் பாசிட்டிவ் வந்தவங்களா இருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை பரப்பி விடுவோம். சோ இந்த விஷயத்தை பண்ணவன் பயந்து எனக்கும் கோவிட் இருக்கான்றதை செக் பண்ணுங்கன்ற மாதிரி வருவான். நம்ம சந்தேகப்படுறதுல யாராவது வந்தா நம்ம லாக் பண்ணிடலான்ற மாதிரி சொல்றாரு. அதாவது முதல்ல பாதிக்கப்பட்ட பொண்ணும் ரெண்டாவது பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கும் கோவிட் பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி நம்ப வைக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு.
சரி இது ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இப்ப நியூஸ்ல வேணும்ட்டே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பரப்புறாங்க. இவங்க 2 பேருமே பாதிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இத பாக்குற இந்த வருண் கொஞ்சம் ஷாக் ஆகுற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் ஒருத்தன் வேக வேகமா பதட்டமா ஹாஸ்பிட்டலுக்கு வரான். வரது யாருன்னு பாத்தீங்கன்னா வருணோட ஃப்ரெண்டா அசோக்னு ஒருத்தனை காமிச்சாங்கல்ல, அவன் தான் வந்திருக்கான். வந்தவன் இருக்கான்ல, எனக்கு கோவிட் இருக்க வாய்ப்பு இருக்கு, என்ன ஏதுன்னு செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றான். சார் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததா, அதாவது டேஸ்ட் தெரியாம இருந்ததா, அந்த மாதிரி பிரச்சனை வந்தா சொல்லுங்கன்னும் போது அந்த மாதிரிலாம் பிரச்சனை வரல, ஆனா கோவிட் பாசிட்டிவா இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு, செக் பண்ணுங்கன்ற மாதிரி பதட்டமா சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த ஏரியால இருந்து யார் வந்தாலும் எங்க கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் சொல்லி வச்சிருப்பாரு. இவங்களுமே உட்காருங்கன்னு உட்கார வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லிடுறாங்க. ஓஹோ அந்த அசோக் தான் வந்திருக்கானா, அவனை கவனிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் டீமும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. போலீஸ பார்த்தோன்னா அவனுமே பயந்து ஓடுறதுக்கு பாக்குறான். எங்கடா ஓட பாக்குற அப்படின்ற மாதிரி இவருமே பிடிச்ச அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. நீ எதுக்காக எந்த ஒரு அறிகுறியும் இல்லாம டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்தேன்னு கேட்கும்போது, சார் டெஸ்ட் எடுக்க வரக்கூடாதா, நான்லாம் எதுவுமே பண்ணல சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். பொய் சொல்லாத, நீ தான் பண்ணிருக்கன்ற மாதிரி போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவனுமே ஒரு உண்மையை ஒத்துக்க ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா ஸ்டார்டிங் சந்தியா பாதிக்கப்பட்டாங்க பாத்தீங்களா, சந்தியா விஷயத்துல நானும் வருணும் தான் இந்த விஷயத்த பண்ணோம், நாங்க 2 பேருமே சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணோன்ற மாதிரி இவனுமே ஒத்துக்கிறான். அப்ப ஆர்த்தி விஷயத்துல நீங்க தப்பு பண்ணலையான்னு கேட்கும்போது சத்தியமா தப்பு பண்ணல சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி எப்படா சந்தியா விஷயத்துல இவ்வளவு தைரியமா பண்ணீங்கன்னு கேட்கும்போது, சார் எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி வருண் சொன்னான் சார், அதாவது அந்த அப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன், ஏன்னா அந்த அப்பா நிறைய காசு என்னோட அப்பாக்கு தர வேண்டி இருக்கு, அதை வச்சு சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னான் சார் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். சோ இப்ப இவங்களுமே மனோகரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய கடன் தரணுமான்னு கேட்கும்போது, ஆமா சார் நிறைய பொருள் வாங்கி வச்சேன், கோவிட் வந்ததுனால வியாபாரம் பண்ண முடியாம கடன்ல மாட்டிக்கிட்டேன்னு சொல்றாரு. ஃப்ரெண்டு போலீஸ் கிட்ட போயிருக்கான்னு தெரிஞ்சோன்னா வருண் இந்த ஊரை விட்டு தப்பிக்கிறதுக்கு பிளான போட்டிருப்பான். இப்ப அவன் கிளம்பி போயிட்டு இருக்க வண்டியை இவங்க பிடிச்சிடுறாங்கல்ல, அவனுமே மாட்டிக்கிறான். இப்ப அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. நீ தான் அசோக்கு தைரியம் கொடுத்திருக்க, சந்தியா கிட்ட எல்லை மீறி நடந்திருக்க, சோ ரெண்டாவது விஷயத்தை நீ தனியா பண்ணிருக்க, ஆர்த்தி கிட்ட எல்லை மீறி நடந்தது நீ தானேன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் சத்தியமா கிடையாது சார் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிட்டு இருக்கான். 2 பேருக்கும் கோவிட் இருக்கு போல, நம்மளும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் அசோக் கூப்பிட்டிருப்பான். ஆனா வருண் இருக்கான்ல, இது போலீஸோட டிராப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு, முட்டாள்தனமா நீ அந்த இடத்துக்கு போகாதன்ற மாதிரி வார்னிங் கொடுத்திருப்பான். இதை தாண்டி அசோக் இருக்கான்ல, சந்தியா கூட நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தோம், ஆனா ஆர்த்தி கூட நீ மட்டும் ஒன்னா இருந்திருக்க அப்படிதானே கேக்குறான். அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவன் ஃப்ரெண்டு கிட்டயே சொல்லியிருப்பான். அதே விஷயத்தை தான் போலீஸ் கிட்டயும் சொல்றான். சந்தியா கிட்ட தைரியமா நான் எல்லை மீறி நடந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி சொல்றான். இது காரணம் இருக்கா, என்ன காரணம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவனுமே காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா ஆர்த்தி தனியா போக போறாங்க அப்படின்றது இவனுக்கு தெரிஞ்சிருச்சு பாத்தீங்களா, இதை வச்சு அந்த அப்பா கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி மனோகர் கிட்ட பேசியிருப்பான். மனோகர் கிட்ட எப்படி பேசுறான்னா, என் அப்பாக்கு நீங்க நிறைய காசு தரணும்ல, எப்ப தருவீங்க, இல்லனா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றான். தம்பி நிலைமை இப்படி இருக்குப்பா, உன் அப்பா கிட்ட எடுத்து சொல்லுப்பான்ற மாதிரி மனோகரம் கெஞ்சிட்டு இருக்காரு. அப்படி கெஞ்சி கேட்கறத யூஸ் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி இந்த பையன் முடிவு பண்றான். அது என்னன்னா, உங்க பொண்ணு இன்னைக்கு தனியா போக போறா, உங்க பொண்ணு மேல எனக்கு ஒரு கண்ணு இருக்கு, நானும் என் ஃப்ரெண்டும் எல்லை மீறி நடந்துடுறோம், ஆனா ஏதாவது கேஸ் கீஸ்ன்னு வந்துருச்சுன்னா நீங்க அதுல இருந்து எங்களை காப்பாத்திரணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்பவுமே என்ன யோசிக்கிறாருன்னா, பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா வீட்டுக்கு தான் வருவா, நம்ம சமாளிச்சுக்கலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. ஆனா பொண்ணு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, காயப்பட்டு கடந்தவங்க எந்திரிச்சோனே போலீஸ்ல போய் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் போலீஸ் கூட்டு வரதை பார்த்து அப்பா ஷாக் ஆயிருப்பாரு. அப்பா தான் என் பொண்ணுகிட்ட நீ எல்லை மீறி நடந்துக்கோ, பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. அதாவது இவரோட காசை கழிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியான்ற மாதிரி மனோகர் கிட்ட கேட்கும் போது மனோகர் அப்படிலாம் இல்லைன்னு சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இவங்க அடிச்சு விசாரிக்கும் போது மனோகரம் ஒத்துக்கிறாரு. சார் காசை கேட்டு அப்பாவும் பையனும் தொல்லை பண்ணாங்க சார், என்ன பண்றதுன்னு தெரியாம இதுக்கு நான் ஏத்துக்கிட்டேன், என் பொண்ணு என்கிட்ட வருவான்னு பார்த்தா உங்ககிட்ட வந்துட்டா சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏண்டா நீ எல்லாம் ஒரு அப்பாவான்ற மாதிரி இவங்களுமே திட்டுறாங்க. இதை தாண்டி ஆர்த்தி கிட்ட நீ தான் எல்லை மீறி நடந்திருக்க, அது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஏன்னா அந்த பாலித்தீன் கவர் உன்கிட்ட தான் ஸ்டாக் நிறைய இருக்கு, நீ தான் இதை பண்ணிருக்க, ஒத்துக்கோன்ற மாதிரி போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இவர் மல்லிகை கடை தானே வச்சிருக்காரு, தேவைப்படும்ன்ற மாதிரி நிறைய அந்த கவரை வாங்கி வச்சிருப்பாரு. அந்த கவர் தான் ஸ்பாட்ல கிடைச்சிருக்கும். உண்மையை சொல்லுன்னு அடிக்கும் போது இவருமே உண்மையை ஏத்துக்கிறாரு. போலீஸுக்கு அந்த 2 பசங்க மேல சந்தேகம் இருக்கு, அந்த பசங்க மாட்டிக்கிட்டா நம்மளுமே மாட்டிப்போம், அந்த பசங்க வீட்டுல இருக்கும் போது நம்ம வேற ஒரு விஷயத்த பண்ணணும், அதாவது வேற ஒரு பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்கணும், அதே பேட்டர்ன்ல நடக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சுதான் இவர் ஆர்த்தியை செலக்ட் பண்ணிருப்பாரு. அந்த பசங்க அவங்க குடவுன்ல இருக்கும் போது அந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு கிட்ட நம்ம அதே மாதிரி பண்ணணும்ன்ற மாதிரி எல்லை மீறி நடந்திருப்பாரு. எவனோ ஒருத்தன் தொடர்ச்சியா பண்றான்ற மாதிரி போலீஸ் யோசிப்பாங்க, அந்த 2 பசங்களை விட்டுருவாங்கன்ற மாதிரி கணக்கு பண்ணி தான் இப்படி பண்ணிருப்பாரு. இவர் பண்ண நேரம் மருமக பிந்து இருக்காங்கல்ல, இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாங்க. பார்த்து ஷாக் ஆகுறாங்க. மருமக கவனிச்சதை இவர் கவனிச்சிடுறாரு. ஐயோ மருமக பார்த்துட்டாலே, இவளை உயிரோட விடக்கூடாது
வரக்கூடாது அப்படின்ற மாதிரி துரத்திட்டு போய் கதையை முடிச்சிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒரு அப்பாவா இருந்துட்டு பொண்ணுக்கு இவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை பண்ணிருக்கியன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இவரை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தி கிட்ட எல்லை மீறி நடந்திருக்காரு, அதே சமயம் பிந்துவை சாவடிச்சிருக்காருல, அதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. அந்த 2 பசங்களை பொறுத்த வரைக்கும் சந்தியா கிட்ட எல்லை மீறி நடந்திருக்காங்கல்ல, அதுக்காக அவங்களை அரெஸ்ட் பண்றாரு. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.